கேட்கிறாரு. அப்பதான் அந்த யமதர்மன் சொன்னார, இந்த நாட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம வீட்டுக்கும் பிரோஜனம் இல்லாம திண்ணையில உட்காந்து பேசிட்டு இருந்தான் பாரு, எதுக்கும் பிரோஜனம் இல்லாம அந்த 4 பேர், அந்த 4 பேர் மேல போடு பாவ கணக்கே சரியா வரும் அப்படின்னு சொன்னாரு. பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களோட வாயை நம்மளால மூடவே முடியாது. இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், பேசிக்கிட்டே தான் இருக்கு. பாட்டு இருக்கு, பாட்டு இருக்கு இருக்குல்ல, பேசுங்க அப்படி இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து அதனாலதான் சொல்லி வச்சாங்க, இந்த முத்துக்குமாரோட மையன் நல்லா வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டுக்கு போய் நான் தான் சொன்னேன்ல அந்த பையன் நல்லா வந்துடுவான், வெளிநாட்டுக்கு போய் அவன் முகமே அப்படி இருந்துச்சு அமைப்பா, அதனால நல்லா வந்துடுவான். ஒருவேளை வந்து அவன் போன வேலை சரியில்லாம திரும்ப வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், உன் முகரகட்டையை பார்த்து அன்னைக்கு தான் நான் சொன்னேன்ல உனக்கு இந்த வேலை எல்லாம் சரிப்பட்டு வராது, கேட்க வேண்டியதானே அப்படின்னு அப்படி சொன்ன வாய் தான் இப்படின்னு சொல்லும். அதனால வந்து உங்கள் இலக்கு எதுவோ அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கவே கூடாது. பேசுறவங்களாம் வந்து நம்ம போய் பார்க்க போறது கிடையாது, நமக்கு எது சரிப்படுதோ அதை மட்டும் தான் செய்யணும். அதனால சொல்லிக்கொண்டு நான் போய்கிட்டேன். என்னோட இலக்கு எது நீங்க நினைக்கிறீங்க? என்ன? எந்த இலக்குமே கிடையாது. ஆமா, காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கு எங்க அப்பா அனுப்பிச்சுட்டாருன்னு சொல்லி காவலுக்கு வந்திருக்கேன். ஆனா காவலுக்கு வந்த இடத்துல எனக்கு காதல் வந்து விட்டது. ஏனண்ணா? அதுதான் இலக்க இல்ல, நான் முடிச்சுட்டேன். என்னோட பெரிய இலக்கா நினைக்கிறது என்னோட ரசிகரோட கைத்தட்டணும், இன்னும் 100 ரசிகர் மன்றம் எனக்கு வைக்கணும். அப்படி வைக்காம அந்த நாடகத்தை விட்டு நிக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்கேன். உங்க எல்லாருக்குமே என்ன பிடிக்கணும்ன்றத என்னோட ஆசை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தொழில் பண்ணன்றத என்னோட இலக்காக நான் நினைச்சேன். முயற்சி வந்திருக்கேன். அதனால வந்து சொல்லி கொண்டு காதலிக்கிறேன்னு சொன்னா ஏன் அண்ணா கோவப்பட்டீர்கள்? என்னன்னு தெரியாது. அண்ணன் வந்து சன்னியாசி. அப்ப ஏன் அத்தைகள் அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கம்மியா சொல்றா, சரி இருக்கட்டும். அதனால வந்து காதலிக்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த முருகரை தாங்க காதலிக்கிறேன். எப்பேற்பட்ட ஆமா